ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா? இதற்கு முன்னாடி நான் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் அற்புதங்களை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா? கவலை வேண்டாம், அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க. அன்னை மதுரை மீனாட்சி அம்மனின் கோயில் சந்தித்த பிரச்சனைகளை பற்றி கேட்போம். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கோயில் முறையான பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. 1858ஆம் ஆண்டு பூஜை புனஸ்காரங்கள் கூட வேளைக்கு இல்லாமல் கோயில் இருளடித்து போயிருந்தது. ஆங்கிலேயர்களின் நிர்வாகம் மதுரை நகரை புனரமைப்பு பற்றியே இருந்த காரணத்தால் கோயில் நிர்வாகம் முற்றிலும் முடங்கி போயிற்று. இது பக்தர்களை வெகுவாக கவலை கொள்ள செய்தது. பராமரிப்பு இல்லாமல் கோயில் எவ்வாறு இருந்தது என்பதை விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. பகல் வேளைகளிலும் கோயில் இரவு போன்றே இருளடைந்து காணப்பட்டது. இரவு நேரங்களிலோ கேட்கவே வேண்டாம், கும்மிருட்டுதான். இரவில் கோயிலின் உள்ளே ஒரு சில தூண்களில் மட்டும் எண்ணெய் விளக்குகள் மினுக் மினுக் என்று எரிந்தது. இருளை விளக்க முயற்சி செய்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த விளக்கு ஒளியால் இருளை எதிர்க்க முடியாமல் பலவீனமடைந்து போயிற்றாம். கோயில் சுவர்கள் காரை பெயர்ந்து கரை படிந்து அழுக்காக காணப்பட்டன. கோயில் உட்புறம், பிரகாரம், தரை, தளம் ஆகியன அனைத்தும் குண்டு குழியுமாக பக்தர்கள் யாரும் நடக்கவே முடியாத அளவிற்கு படுமோசமாக இருந்தது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். இவ்வாறு புண்ணியம் தருகிற கோபுரங்கள் அனைத்தும் மிக மோசமாகவே இருந்தன. இடிந்து தகர்ந்து காட்சியளித்ததோடு செடிகள் முளைத்து கோபுரத்தை வெளியே இருந்து கூட பக்தர்கள் தரிசிக்க முடியாத அவல நிலை இருந்தது. அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருந்த மண்டபங்களை தாங்கி நின்ற தூண்களின் நிலையோ இன்னும் அவலம். கண்களில் கண்ணீரை பெருக்கெடுத்து ஓட வைக்கும் அளவிற்கு மெலிந்தும் வெடிப்புகள் தோன்றியும் காரைகள் பெயர்ந்தும் வலுவே இல்லாமல் தளர்ந்து போயும் காணப்பட்டன. இதனால் மண்டபங்கள் எந்நேரமும் கீழே விழுந்துவிடக்கூடும் என்ற அச்சத்தையும் பக்தர்கள் மனதில் ஏற்படுத்தி இருந்தது. இவ்வாறு பாழடைந்த நிலையில் காணப்பட்டதால் புறாக்கள், வௌவால்கள் போன்ற பறவைகளுக்கு படு கொண்டாட்டமாக இருந்தது. உள்ளுக்குள் நடக்கவே முடியாதாம். பெருச்சாளிகளும் சுண்டெலிகளும் அங்கும் இங்கும் நடக்கவும் ஓடவும் செய்யுமாம். இவற்றின் மீது நடந்தே கோயிலுக்குள் செல்லத்தக்க வகையில் இருந்ததாம். தேல், கரப்பான், பூரான், பாம்பரணை, நட்டுவாக்காளி என்று எத்தனையோ. இதற்கு அஞ்சியே நிறைய பேர் கோயிலுக்கு செல்வதற்கு பயந்தனர். இப்படி இருந்தாலும் அன்னை மீதான பக்தி காரணமாக சில பேர் என்னவானாலும் சரி என்று இதனை பற்றி கவலைப்படாமல் அச்சம் தவிர்த்து கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்தவர்களும் உண்டு. அப்படி வருகிறவர்கள் இந்த விஷ ஜந்துக்களால் தீண்டப்பட்டு அடிக்கடி விஷக்கடிக்கு ஆளாகினர். இதனால் பக்தர்கள் பலரும் அவதியுற்ற காரணத்தால் விஷக்கடியை போக்க வேப்பிலை மந்திரம் ஓதுவதற்காக கோயில் வாசலில் மந்திரவாதிகளின் கூட்டம் அப்போது ஜே ஜே என்று அலைமோதியது. இது ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக அப்போது அமைந்திருந்தது. இந்த இழிநிலை சில ஆண்டுகள் வரை நீடித்தது. இந்நிலையில் பக்தர்கள் பலரும் தங்களது சிரமங்களை ஆட்சியாளர்களுக்கு எடுத்து சொல்லி இதனை போக்க நடவடிக்கை எடுக்குமாறு தொடர்ந்து வலியுறுத்தியதே அடுத்தே ஆங்கிலேய அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள தொடங்கியது. கோயிலின் மறுசீரமைப்பு குறித்து ஆலோசிக்க 1863ஆம் ஆண்டு நாகப்ப செட்டியார் தலைமையில்
5 பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இக்குழு அடுத்த கட்ட பணியில் தீவிரம் காட்டியது. முதல் கட்டமாக மீனாட்சி அம்மன் முதல் பிரகாரத்தை சீரமைப்பதில் இக்குழு கவனம் செலுத்தியது. அதே போல சித்தி விநாயகர் கோயிலும் இவர்களின் சீரமைப்பில் முதலிடம் வகித்தது. இதற்கான பணிகள் முடுக்கி விடப்பட்டன. ஆரம்பத்தில் கோயிலினுள் சர்வ சுதந்திர பாத்தியத்தை கொண்டாடிய விஷ ஜந்துக்கள் அனைத்தும் ஒழிக்கும் பணிகள் தொடங்கின. சில நாட்களில் அத்தனை ஓட்டை உடல் செல்களும் சீரமைக்கப்பட்டு குண்டு குழிகள் இல்லாத நிலை உருவாக்கப்பட்டது. அத்தனை விஷ ஜந்துக்களும் பிடிக்கப்பட்டன அல்லது விஷம் வைத்து கொல்லப்பட்டன. அப்புறம் கொஞ்ச நாட்களில் கோயில் பூரணமைப்பு பணிகள் வேகமாக முடிவடைந்தன. இதனை அடுத்து பக்தர்கள் மெல்ல மெல்ல கோயிலுக்கு வரத் தொடங்கினர். எனினும் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையை பக்தர்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. அதாவது கோயில் கோபுரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு அங்கு வரும் பக்தர்களுக்கு தொல்லைகள் கொடுத்து கொண்டும் அவர்கள் அர்ச்சனை செய்வதற்காக கொண்டு வரும் பழங்களை பறித்து தின்றும் கலேபரம் செய்து வந்தன மந்திகள் என்னும் குரங்குகள். இந்த வானர பட்டாளங்களை எப்படி விரட்டுவது? விஷம் வைத்து கொள்வது எளிது. ஆனால் இராமாயணத்தை புனித நூலாக போற்றும் இந்துக்கள் குரங்குகளை கொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ராமபிரானுக்கு உதவி செய்தது அனுமன் பட்டாளங்கள் அல்லவா? ஆக குரங்குகளை கொல்வதை பெரும்பாலான மதுரை மக்கள் விரும்பவில்லை. இதனை ஆங்கிலேய துரைமார்களும் ஏற்றுக்கொண்டனர். அப்படியானால் இவற்றை விரட்டுவது எப்படி? இதற்கு வேறு ஏதாவது மார்க்கம் உண்டா? யோசிக்கத் தொடங்கினார்கள். அழகான அற்புதமான நல்ல யோசனை கிடைத்தது. ஆஞ்சநேயர்களை விரட்டுவதற்கு கிடைத்த நல்ல யோசனையை உடனடியாக அமல்படுத்தவும் செய்தனர். அதன்படி கூடை கூடையாக கடலைகள் நிரப்பப்பட்டன. அவை அனைத்தும் சாதாரண கடலைகள் கிடையாது. இவர்களது அற்புதமான யோசனைப்படி அத்தனையும் சாராயத்தில் தேய்க்கப்பட்ட கடலைகள். இந்த கடலை நிரப்பப்பட்ட கூடைகளை கோபுரங்களுக்கு கீழே வைத்துவிட்டு மக்கள் யாரும் அருகே செல்லாதவாறு கண்காணித்தனர். கோபுரத்தில் வழக்கம் போல உலாவி திரிந்த குரங்குகள் கீழே கூடைகளில் திறந்த நிலையில் இருக்கும் கடலைகளை பார்த்தன. நாவில் சொட்டியது. தூரத்தில் தள்ளி நிற்கும் மனித கூட்டங்கள் முதலில் சற்று அச்சத்தை அளித்தாலும் கடலையின் ருசி நாவில் சொட்டவே மெல்ல மெல்ல கோபுரத்தை விட்டு கீழே இறங்கின. மனிதர்கள் யாரும் அவற்றை தொந்தரவு செய்யாமல் ஒதுங்கியே இருந்தது ரொம்பவும் மகிழ்ச்சியாக போயிற்று. வேகமாக இறங்கி முடிந்த வரையில் அள்ளி வாயில் போட்டு கொண்டன. 1, 2 என்று அங்கு உலவி திரிந்த 100கணக்கான குரங்குகளும் மனிதர்களால் தொந்தரவு இல்லை என்று தெரிந்ததும் இறங்கி வந்து அள்ளி வாயிலிட்டு சுவைத்தன. சாராயம் கலந்த கடலையாக இருந்ததால் சற்று நேரத்தில் அத்தனையும் போதை ஏறி ஆங்காங்கே மயங்கி சாய்ந்தன. அவற்றை பிடிக்க அரசு ஊழியர்கள் வாகனத்தில் அள்ளி போட்டு தொலைதூரத்தில் இருந்த காட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டனர். அப்புறம் குரங்குகளின் தொல்லை பூரணமாக ஒளிந்து போய் மக்கள் நிம்மதி அடைந்தனர். பக்தர்கள் தைரியமாக கோயிலுக்கு வரத் தொடங்கினர். ஃப்ரெண்ட்ஸ், கோயில் சந்தித்த பிரச்சனைகள் முடிவுற்றது. அடுத்ததாக அன்னையின் வரலாறை பற்றி கேட்போம். அதுவரை இணைந்திடுங்கள் RRG யூடியூப் சேனலுடன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.